அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே பகுதி ஒன்றோடு தொடர்புடைய நுண்ணறிவு வினாக்களும் அவற்றுக்கான விடைகளுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினா, அண்டனி ஒரு சதுர வடிவ கடிதாசி அட்டையின் விளிம்பின் மீது ₹1 நாணய குட்டிகளை சம தூரத்தில் வரிசையாக வைத்தான். 3 பக்கங்களில் வைக்கப்பட்ட நாணய குட்டிகளின் மொத்த பெறுமதி ₹22 எனின் அச்சதுர வடிவ கடிதாசியை சுற்றி வைக்கப்பட்ட நாணய குட்டிகளின் மொத்த எண்ணிக்கை யாது? தரப்பட்ட வினாவிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, நாணய குட்டிகள் சதுரத்தினுடைய விளிம்போரமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாணயத்தினுடைய பெறுமதி தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாணயங்கள் சார்ந்த வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கின்ற போது நாணய குட்டிகளுடைய எண்ணிக்கையா அல்லது நாணயத்தினுடைய பெறுமதியா தரப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக தெளிவாக எப்பொழுதும் அவதானிக்க வேண்டும். தெளிவாக அவதானித்து விடைகளை போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த வினாவில் இருக்கக்கூடிய பிரதான விடயங்களை பார்த்தால், ஒரு மாணவன் ஒரு கடிதாசி அட்டையினுடைய விளிம்பின் ஓரமாக ₹1 நாணய குட்டிகள், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அவர் வைக்கின்ற அனைத்து நாணய குட்டிகளும் ₹1 நாணய குட்டிகள். அதே நேரம் விளிம்போரமாக சம தூரத்திலே வரிசையாக வைக்கின்றார். 3 பக்கங்களில் வைக்கப்பட்ட நாணய குட்டிகளுடைய மொத்த பெறுமதி ₹22 என தரப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலிருந்து நீங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 3 பக்கங்களில் இருக்கக்கூடிய நாணய குட்டிகளுடைய மொத்த பெறுமதி ₹22 இருந்தால் வைக்கப்பட்ட நாணய குட்டிகளுடைய மொத்த எண்ணிக்கையும் 22ஆகவே இருக்கும். ஏனெனில் அவர் வைத்திருக்கின்ற அந்த நாணய குட்டிகள் ₹1 நாணய குட்டிகள். ஆகவே 3 பக்கங்களிலும் இருக்கக்கூடிய நாணய குட்டிகளுடைய மொத்த பெறுமதி ₹22. எனவே 22 நாணய குட்டிகள் 3 பக்கங்களிலும் காணப்படுகின்றன என்பதை இதிலிருந்து தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் கடிதாசியை சுற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த நாணய குட்டிகளுடைய எண்ணிக்கை தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. நாணயத்தினுடைய பெறுமதி கேட்கப்படவில்லை, நாணய குட்டிகளுடைய எண்ணிக்கை. இந்த விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தற்போது எங்களுக்கு 4 பக்கங்களிலும், சதுரத்தினுடைய 4 பக்கங்களிலும் இருக்கக்கூடிய நாணய குட்டிகளில் 3 பக்கங்களில் 22 நாணய குட்டிகள் இருப்பது எங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே 22ஓடு நான் 2 நாணய குட்டிகளை சேர்த்துக் கொள்கின்றேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வினாவை எவ்வாறு கையாளுகின்றேன் என்று. 22 நாணய குட்டிகள் 3 பக்கங்களிலும் இருக்கின்றன. அதனோடு நான் 2ஐ சேர்த்துக் கொள்ளுகின்றேன். அவ்வாறு சேர்க்கின்ற போது 24 நாணய குட்டிகள் எனக்கு கிடைக்கின்றது. இந்த 24ஐ நான் 3ஆலே பிரித்துக் கொள்கின்றேன். 24ஐ 3ஆலே பிரித்துக் கொள்கின்றேன். 24ஐ நான் 3ஆல் பிரிக்கின்ற போது 8 கிடைக்கும். இங்கே நான் பெற்றுக்கொண்ட இந்த 8 என்பது ஒரு பக்கத்திலே, அந்த சதுர வடிவ கடிதாசியினுடைய ஒரு பக்கத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற நாணய குட்டிகளை காட்டும். ஒரு பக்கத்திலே. இதில் நான் மேலே 2ஐ ஏன் கூட்டினேன், ஏன் 3ஆல் வகுத்தேன் என்று இறுதியாக படத்தின் மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். இந்த செய்முறையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகவே 24ஐ நான் 3ஆல் வகுக்கின்ற போது எனக்கு 8 விடையாக கிடைக்கின்றது. அந்த 8 சதுரத்தினுடைய ஒரு பக்கத்தில், நீங்க எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் 8 நாணய குட்டிகள் தென்படும். எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் 8 நாணய குட்டிகள் தென்படும். எனவே ஒரு பக்கத்திலே 8 நாணய குட்டிகள் காணப்பட்டால் சதுரத்தினுடைய 4 பக்கங்களிலும் இருக்கக்கூடிய மொத்த நாணய குட்டிகளை நாங்கள் காண்பதற்கு 4ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக 4ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு பெருக்குகின்ற போது 32 கிடைக்கும். ஆனால் அங்கே 32 நாணய குட்டிகள் இருக்காது. ஏனெனில் ஒவ்வொரு பக்கத்திலையும் நீங்கள் பார்க்கின்ற போது 8 நாணய குட்டிகள் தென்படும். ஆனால் மொத்தமாக 32 நாணய குட்டிகள் இருக்காது. 32இல் இருந்து 4 நாணய குட்டிகளை கழித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு கழிக்கின்ற போது 28 நாணய குட்டிகள், அதாவது சதுரத்தினுடைய விளிம்புகள் வழியாக வைக்கப்பட்ட மொத்த நாணய குட்டிகள் உங்களுக்கு கிடைக்கும். 28 நாணய குட்டிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வினாவானது சதுர வடிவ காணிகள் தொடர்பாக நீங்கள் ஆரம்ப அடிப்படை நுண்ணறி வினாக்கள் கற்றிருப்பீர்கள். அது சார்ந்த வினாக்களை நான் ஏற்கனவே பதிவேற்றி இருக்கின்றேன். அந்த நுண்ணறிவு திறன், அந்த வினாவை கையாளுகின்ற அந்த திறனை பயன்படுத்தித்தான் இந்த வினா இதிலே செய்திருக்கின்றேன். தற்போது இந்த படத்தினை கவனித்துக் கொள்ளுங்கள்.
இதிலே ஒரு சதுர வடிவான படம் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. இதிலே 3 பக்கங்களிலும் நான் இட்டிருக்கின்ற இந்த நாணய குட்டிகளை கவனித்துக் கொள்ளும். 3 பக்கங்கள் இல்லை, 3 பக்கங்களை நீங்கள் எண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு பக்கங்களிலும் 8 நாணய குட்டிகள் இங்கே காணப்படுகின்றன. 8 நாணய குட்டிகள் காணப்படுகின்றன. ஆகவே ஒரு பக்கத்தில் பார்க்கின்ற போது 3 பக்கங்களிலே பார்க்கின்ற போது 8 நாணய குட்டிகள் இருக்கின்றது. ஆனால் மொத்தமாக 24 இருக்காது, 22 தான் இருக்கும். அதனையும் கவனித்துக் கொள்ளுங்கள். 3 பக்கங்களிலும் 22 நாணய குட்டிகள் மொத்தமாக இருக்கும். அதற்கான காரணம் 3 பக்கங்களாக இருக்கின்ற போது 2 பொதுவான பக்கங்கள் அங்கே காணப்படும். ஆனால் 4 பக்கங்களாக இருந்தால், அந்த ஒரு மூடிய உருவாக, முழுமையான ஒரு உருவாக இருந்தால், உதாரணமாக இந்த சதுரத்தை எடுத்துக்கொண்டால் 4 பக்கங்களிலும் நாணய குட்டிகளை நீங்கள் அடுக்குவீர்களாக இருந்தால் 4 மூலையும் ஒரு பொதுவான இடமாக இருக்கும். தூண்கள் தொடர்பான வினாக்கள் படிக்கும்போது இந்த விடயம் தொடர்பாக கற்றிருப்பீர்கள். 4 மூலைகளிலும் பொதுவான தூண்களாக இருக்கும். அதே போன்றுதான் அதே வடிவத்திலே தான் 4 மூலைகளிலும் இருக்கக்கூடிய நாணய குட்டிகள் பொதுவான குட்டிகளாக இருக்கும். எனவே நான் ஆரம்பத்திலே 24 3ஆல் வகுத்து கொண்டேன். அதற்கான காரணம் ஒரு பக்கத்திலே எங்களால் எத்தனை நாணய குட்டிகளை இனங்காண முடியும் என்பதற்காகவே. அதே நேரம் 3 பக்கங்களிலும் இருக்கக்கூடிய நாணய குட்டிகள் 22 என தரப்பட்டிருந்தன. அதனோடு நான் 2ஐ கூட்டியதற்கான காரணம், அந்த பொதுவாக இருக்கக்கூடிய 3 பக்கங்களிலும் 3 பக்கங்களை எடுத்துக்கொண்டால் 2 மூலைகள் இருக்கின்றது. 3 பக்கங்களிலும் 2 மூலைகள் இருக்கின்றது. அந்த மூலைகளில் இருக்கக்கூடிய 2 நாணய குட்டிகளும் கழிக்கப்பட்டிருக்கும். அந்த கழிக்கப்பட்ட 2 நாணய குட்டிகளையும் சேர்த்துத்தான் நான் 24 என்று எடுத்துக்கொண்டு அதனை 3ஆல் வகுத்தேன். அப்போதுதான் ஒரு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாணய குட்டிகளை இனங்காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது ஒரு மிக இலகுவான ஒரு நுண்ணறிவு வினாவினை எவ்வாறு சற்று கடினமாக நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும், எவ்வாறு கடினமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதற்கான ஒரு உதாரணம். அந்த தூண்கள் தொடர்பாக, சௌர வடிவ காணிகள், தூண்கள் தொடர்பான எந்த ஒரு சொற்பதமும் பயன்படுத்தாமல் வேறொரு வழியிலே எவ்வாறு அங்கே நீங்கள் படித்துக்கொண்ட விடயத்தை எவ்வாறு இங்கே பயன்படுத்தலாம் என்பதற்கான ஒரு உதாரண வினாவாக இது வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனை மீண்டும் நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலம் கூடிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, மைதானம் ஒன்றில் 77 மாணவர்கள் வரிசையாக நிற்கின்றனர். அவ்வரிசையில் முன்னால் இருந்து பார்க்கும்போது 21ஆவதாக மதன் நிற்கின்றான். அவ்வரிசையில் மதன் நிற்கும் இடம் நடுவில் அமைய வேண்டுமாயின் எத்தனை மாணவர்களை வரிசையில் இருந்து வெளியேற்ற வேண்டும்? தரப்பட்ட வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு மாணவர்கள் வரிசையாக நிற்கின்ற ஒரு விடயம் தரப்பட்டிருக்கின்றது. 77 மாணவர்கள் வரிசையாக நிற்கின்றார்கள். அதே நேரம் முன்னால் இருந்து பார்க்கும் போது மதன் என்கின்ற மாணவன் வரிசையிலே 21ஆவதாக நிற்கின்றார். இங்கே கேட்கப்பட்ட விடயம், குறித்த மாணவன் நிற்கும் இடம் நடுவில் அமைய வேண்டுமாக இருந்தால் எத்தனை மாணவர்களை நாங்கள் வரிசையில் இருந்து வெளியேற்ற வேண்டும்? தற்போது குறிப்பிட்ட அந்த மதன் என்கின்ற மாணவன் வரிசையில் இருந்து வெளியேற்றப்பட முடியாது, அவரை வெளியேற்ற முடியாது. அவர் நிற்கின்ற அந்த இடம் நடுவாக இருக்க வேண்டும். அவர் நிற்கின்ற 21ஆவது இடம் அந்த வரிசையினுடைய நடு இடமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் எத்தனை மாணவர்கள் வரிசையில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பதுதான் வினா. எனவே இதனை இலகுவாக நாங்கள் செய்து கொள்ளலாம். எவ்வாறு சொன்னால், ஒரு வரிசையிலே ஒருவர் நடுவிலே நிற்கின்ற போது அவர் நிற்கின்ற இடம் தரப்படுமாக இருந்தால், உதாரணமாக இந்த வினாவிலே 21ஆவதாக நிற்கின்ற மாணவன் நடுவிலே நிற்க வேண்டுமாக இருந்தால் அந்த குறித்த வரிசையிலே 21 தான் நடுவிலே இருக்கக்கூடிய எண்ணாக வர வேண்டும். ஆகவே 21ஓடு அதற்கு முந்தைய எண்ணை சேர்க்கின்ற போது, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், 21ஓடு அதற்கு முந்தைய எண்ணை சேர்க்கின்ற போது அவ்வரிசையிலே இருக்கக்கூடிய அல்லது இருக்க வேண்டிய மாணவர்கள் எங்களுக்கு கிடைப்பார்கள். அதாவது 21ஆவது நபர் நடுவிலே இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த வரிசையிலே எத்தனை மாணவர்கள் நிற்க வேண்டும் என்பது இவ்வாறு இலகுவாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது 21 தான் நடுவிலே இருக்க வேண்டிய எண்ணாக இருந்தால் 21ஓடு அதற்கு முந்தைய எண்ணை கூட்ட வேண்டும். 21ஓடு 20ஐ கூட்டும் போது 41 மாணவர்கள், அதாவது 21ஆவதாக இருக்கின்ற மதன் நடுவிலே நிற்க வேண்டுமாக இருந்தால் அந்த வரிசையிலே 41 மாணவர்கள் நிற்க வேண்டும். எனவே மொத்தமாக 77 மாணவர்கள் நிற்கின்றார்கள். அதிலிருந்து 41ஐ கழிக்கின்ற போது 36 எங்களுக்கு விடையாக கிடைக்கும். 36 மாணவர்களை வெளியேற்றுகின்ற போது 21
21வது நபராக இருக்கின்ற மதன் அவ்வரிசையிலே நடுவிலே நிற்பார். அதனை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த வினா, 30 தொடக்கம் 100 வரையான எண்களில் இலக்கம் 4,5 ஆகியவற்றால் மீதியின்றி வகுபடக்கூடிய எண்களின் கூட்டுத்தொகையின் 4/3 எவ்வளவு? இதில் 2 விடயங்கள் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, இலக்கங்கள் சார்ந்த மீதியின்றி வகுபடக்கூடிய தன்மை, அதே நேரம் பின்னங்கள். இந்த 2 விடயங்களும் ஒரு வினாவில் தரப்பட்டிருக்கின்றது. இது உங்களுக்கு பாடத்திட்டத்திலே இருக்கக்கூடிய விடயங்கள். முதலிலே மீதியின்றி வகுபடக்கூடிய எண்கள் தொடர்பாக பார்ப்போம். 4,5 ஆகியவற்றால் மீதியின்றி வகுபடக்கூடிய எண்கள் என கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே 4 5 இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய எண்கள் அல்ல, அதாவது ஒன்றுக்கொன்று மடங்காக இருக்கக்கூடிய எண்கள் அல்ல. அவ்வாறாக இருக்கின்ற போது இந்த 2 எண்களை நாங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். பெருக்குகின்ற போது எங்களுக்கு முதலாவது எண் கிடைக்கும். அதாவது 4ஐயும் 5ஐயும் பெருக்கின்ற போது 20 கிடைக்கின்றது. இந்த 20 என்பது 4ஆலும் 5ஆலும் மீதியின்றி வகுபடக்கூடிய முதலாவது எண்ணாக இருக்கும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். 4ஆலும் 5ஆலும் மீதியின்றி வகுபடக்கூடிய முதலாவது எண் 20. அதன் பின்னர் 20 மடங்குகளை பார்க்க வேண்டும். 20 மடங்குகளை பார்க்கின்ற போது 20, அதற்கு அடுத்ததாக 40, அடுத்ததாக 60, அடுத்ததாக 80, அடுத்து 100. இவ்வாறாக 20 மடங்குகள் சென்று கொண்டிருக்கும். ஆனால் எங்களுக்கு தேவையானது 100 வரையான எண்கள் தான் தேவை. அதே நேரம் மிக முக்கியமான விடயம் 30 தொடக்கம் 100 வரையான எண்கள் என சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இங்கே எங்களுக்கு தேவையான விடயம், தேவையான எண்கள் 30 தொடக்கம் 100 வரையான எண்களாக இருக்க வேண்டும். அதற்குள் 4ஆலும் 5ஆலும் மீதியின்றி வகுபடக்கூடிய எண்களாக இருக்கும். எனவே இந்த இடத்திலே 20 எங்களுக்கு தேவையற்ற எண்ணாக இருக்கும். 20 தேவையற்ற எண்ணாக இருக்கும். நாங்கள் 30ற்கு பின்னர் 30இல் இருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே 40, 60, 80, 100 ஏனெனில் 100 வரையான எண்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே 40, 60, 80, 100 இவை அனைத்தையும் கூட்டுகின்ற போது 280 கிடைக்கும். 280 4/3 280 4ஆல் வகுக்கின்ற போது 70, அதனை 3ஆல் பெருக்கின்ற போது 210 எங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த இடத்துல இந்த 2 விடயங்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒன்று, மீதியின்றி வகுபடக்கூடிய எண்கள். மீதியின்றி வகுபடக்கூடிய எண்கள் தொடர்பாக வினாக்கள் வருகின்ற போதும் மேலே குறிப்பிட்ட அந்த எண்களுடைய எல்லை உதாரணமாக 30 தொடக்கம் 100 வரையான என இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனை மிகவும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனெனில் அதனை கவனிக்காது விட்டால் 20ஐயும் சேர்த்து கூட்டி விடுவீர்கள். எனவே இந்த வினாவினை மீண்டும் நீங்கள் செய்து பார்த்து கூடிய விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொளியிலே நான் வழங்கிய 3 வினாக்களுமே மிக மிக முக்கியமான வினாக்களாக இருக்கின்றன. அவற்றினை நீங்கள் மீண்டும் செய்து பார்த்து கூடிய விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.